ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவின் தாழ்மையை பின்பற்றும்படியாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 1-2 சபையினுடைய ஐக்கியம், ஒருமைப்பாட்டை குறித்து பவுல் கரிசனையோடு கூட இங்கே பேசும்போது தான் இந்த சபையில் ஐக்கியமும் ஒருமைப்பாடும் இருப்பதற்கு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை பின்பற்றினால் மாத்திரமே நாம் ஐக்கியமாக, ஒருமைப்பட்டவர்களாக, ஏக சிந்தை உள்ளவர்களாக வாழ முடியும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஏதோ ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், தேறுதல் கிடைக்கும் என்று சொன்னால், ஐக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால், உருக்கமான ஒரு பட்சபாதம் கிடைக்கும் என்று சொன்னால், இரக்கம் உண்டாகும் என்று சொன்னால், நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகிறார். சபைக்குள்ளாக ஐக்கியம் நிச்சயம் இருக்க வேண்டும், ஒருமைப்பாடு நிச்சயம் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இசைந்த ஆத்துமாக்களாக ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஐக்கியம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்கிறதாக இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். வசனம் 3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் என்று பேசுகிறார். வீழ்ச்சியடைந்த இந்த சமுதாயமானது தன்னைத்தானே மையப்படுத்தி பெருமையாக பேசக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே பார்க்கிறோம். மனிதன் செய்கின்ற பாவமாக கண்களின் இச்சை காணப்படுகிறது. மாம்சத்தின் இச்சை, மாம்சம் என்னென்னலாம் ஆசிக்கிறதோ கேட்கிறதோ அதையெல்லாம் கொடுத்து அதை திருப்திப்படுத்த நினைக்கிறான். ஆனால் அது எதிலையுமே திருப்தி அடைவதில்லை. ஜீவனத்தின் பெருமை, மனுக்குலம் முழுவதும் அந்த ஜீவனத்தின் பெருமையினால் நிறைந்திருக்கிறது. காரணம், இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த போது தேவதூதர்களையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அதை நாம் அறிவோம். அந்த தேவதூதர்களில் 3 பிரிவினராக ஆண்டவர் சிருஷ்டித்திருந்தார். மிகாவேல் அவனுடைய தலைமையில் ஒரு கூட்ட தேவதூதர்களையும், கேப்ரியேல் அவனுடைய தலைமையில் ஒரு கூட்ட தேவதூதர்களையும், லூசிஃபர் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிற அந்த லூசிஃபர் அவனோடு கூட சேர்ந்த கூட்டத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்தார். அவனை பாதுகாப்பதற்காக உண்டாக்கப்பட்ட கேருப் என்று பார்க்கிறோம். அவன் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் அமர்ந்திருந்து ஆராதனையை நடத்தக்கூடிய ஒரு தேவதூதனாக இருந்தான். அவன் மிகவும் அழகுள்ளவனாக, அவன் இரத்தின கற்களினுடைய நடுவிலே உலாவி வரக்கூடியவனாக அவன் இருந்தான். என்றைக்கு அவன் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அந்த உன்னதங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னானோ, அந்த நேரத்தில் அவன் கீழே தள்ளப்பட்டதை தான் ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம் மற்றும் எசேக்கியேல் 28வது அதிகாரம் 17வது வசனங்களிலே அவனுடைய வீழ்ச்சியை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதற்கு இடைப்பட்ட காலத்தில்தான் இந்த சம்பவங்கள் நடந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒற்றுக்கொள்ளுகிறார்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இந்த 2 வசனங்களுக்கு இடையில்தான் சாத்தானுடைய வீழ்ச்சி இருந்தது. அவன் ஆண்டவருக்கு மேலாக தன்னை உயர்த்தும்படியாக தன்னுடைய இருதயத்தில் சொன்னபோது, ஆராதனை நடத்தக்கூடியவனுக்குள்ளாக வந்த பெருமை நிமித்தமாக உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அதாவது சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகருக்கு மேலாக தன்னை உயர்த்த நினைத்த பொழுது அவனும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களும் இந்த பூமியிலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம். அவர்கள் தள்ளப்பட்ட போதுதான் இந்த பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றினார்கள். அதற்கு பின்புத்தான்
தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதென்று சொல்லி அநேக படைப்புகளை இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் உண்டாக்கினதை குறித்து நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே அவன் உண்டாக்கின அந்த பெருமையை இன்றைக்கு மனு குலத்திற்குள்ளாக அவன் வைத்து விட்டபடியினாலே தான் இன்றைக்கு விழுந்து போன மனித சமுதாயமானது பெருமை மிக்கதாக தன்னையே மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு உலகமாக மாறிவிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் எந்த இடத்திலையும் தன்னையத்தான் மையமாக வைத்து தன்னை ஒரு பெரிய ஹீரோவாக நினைத்து ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் கூட தங்களைத்தான் பெரிதாக நினைத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவனை நாம் மையமாக வைத்து வாழ வேண்டும் என்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் செய்து முடிக்கும் காரியங்களுக்குரிய பெருமையையும் மகிமையையும் ஆண்டவருக்கே செலுத்திவிட வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பெருமை நாம் எப்படி அளிக்க முடியும்? நாம் எப்படி தாழ்மையாய் வாழ முடியும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள் என்ன? இவைகளை குறித்து வேதத்தின் பார்வையிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே பவுல் இந்த தாழ்மையானது சபையின் ஐக்கியத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருப்பதற்குமாக இது தாயம் தேவை என்று அவர் போதிக்கிறார். இன்றைக்கு நமக்கு விழுந்து போன இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய விசுவாசிகள் தேவனை ஏற்றுக்கொண்ட போது வேதம் நமக்கு எப்படி கடைபிடிக்க வேண்டுமென்று சொல்லிக் கொடுக்கிறது. நாம் செய்து முடிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் என்னால் நடந்தது நான் தான் என்று நம்மை மையப்படுத்தாதபடிக்கு அதற்குரிய பெருமையையும் மகிமையையும் ஆண்டவருக்கு செலுத்திவிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாகவும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் வந்த யோவான் ஸ்நானனுடைய வார்த்தை என்ன? யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அதாவது யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்போவே தடுக்கிறார். நான் உம்மிடம் பெற வேண்டியதாக இருக்க நீ என்னிடம் வரலாமா என்று இயேசுவினிடத்தில் கேட்டவர். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று இயேசு சொன்னபோது தடுத்த அந்த யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். மீண்டும் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கிறதை அறிந்த யோவான் ஸ்நானனுடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், உம்மிடத்திலேயே ஒரு ஆள் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, நீர் அப்போ அவரோட பெரிய ஆளாக தானே இருக்கணும், அவர் தனியாக கொடுத்துட்ருக்கிறார, நீங்கள் ஒன்றும் தடுக்கக்கூடாதா என்று சொன்னபோது தான் அவர் அந்த மகிமை கணம் எனக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது என்பதை சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த பெருமையையும் மகிமையையும் தேவனுக்கு செலுத்துகிறதை பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 5:19 இயேசு சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் அத்தனை பெருமையையும் மகிமையையும் தேவனுக்கு செலுத்துகிறதை பார்க்கிறோம். அநேக அற்புதங்கள் நடக்கிறது, அநேக அடையாளங்கள் நடக்கிறது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார். மரித்தவர்கள் உயிரடைகிறார்கள், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள். இத்தனை மகத்தான காரியங்கள் நடைபெறுகிறதே. இதையெல்லாம் செய்கிறதற்கு காரணம் என்ன? தாமாக செய்யலையா? ஒவ்வொரு நாளும் இரவு முழுவதும் ஜெபிக்கிறேன், வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கிறேன், என் பிதாவோடு கூட நான் சஞ்சரிப்பதற்கு காரணம் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தானாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா மகிமையையும் தன்னுடைய கனத்தையும் ஆண்டவருக்கு செலுத்துகிறதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து யாக்கோபு 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது என்று யாக்கோபு, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபும் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையாக நினைத்து
தேவன் அதிகமான கிருபைகளை கொடுத்திருக்கிறபடியினால் தான் என்னிடத்தில் இந்த தாளந்து வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி எல்லா மகிமையும் கனத்தையும் தேவனுக்கு செலுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். ரெண்டாவது, நாம் தாழ்மையாய் இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் அற்பரும் பாவிகளும் நீதிசர்களுமாய் நாம் காணப்படுகிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்மிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எத்தனை அற்பர்களாக, எத்தனை பாவிகளாக, எத்தனை நீசர்களாக காணப்படுகிறோம். சங்கீதக்காரன் ஆண்டவரை அதிகமாக துதித்து தன்னை தாழ்மையாய் நடத்தி கொள்கிறதற்கு அவன் அடிக்கடி சொல்லுகிற காரியம், மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புல்லை போல இருக்கிறது, அவனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது என்பதை உணர்ந்தபடியினாலே அவன் எல்லா கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடியவனாக காணப்பட்டான். ஆகவே நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். அங்கே லூக்கா 18வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்களை குறித்து அங்கே ஆண்டவர் ஒரு உவமையை கற்றுக் கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பரிசேயனும் ஜெபிக்கச் செல்லுகிறான், ஒரு ஆயக்காரனும் ஜெபிக்கச் செல்லுகிறான். பரிசேயன் தன்னுடைய எல்லா பெருமைகளையும் ஆண்டவரிடத்திலும் எடுத்து உரைக்கிறான். நான் அப்படி 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன், எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன், அந்த ஆயக்காரனைப் போல அல்ல என்று சொல்லி மற்றவர்களை அத்தனை இழிவாக நினைத்து ஜெபத்திலும் அவன் ஜெபிக்கிறான். ஆனால் ஆயக்காரனோ ஆலயத்துக்கு பக்கத்தில் கூட வரல, தூரத்தில் நின்று தன்னுடைய மார்பிலே அடித்து கொண்டவனாக அவன் ஜெபிக்கிற காரியத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும். ஆயக்காரன்தான் நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி சென்றானே ஒழிய பெருமை அடித்த பரிசேயன் நீதிமானாக்கப்பட்டு அவன் செல்லவில்லை என்கிற கருத்தை அங்கே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 6:3 ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாயிருப்பான். நாம் கர்த்தரை குறித்து மட்டுமே பெருமை பாராட்ட முடியும். 2 கொரிந்தியர் 10:17 மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். மற்றவர்களின் உதவி, தேவனுடைய உதவி, நிலையான நீடித்த நன்மை, இவைகள் எல்லாமே அவைகளால் நாம் சாதிக்க முடியாது. நாம் நம்முடைய தகுதிக்கும் நம்முடைய பயனுக்கும் ஆண்டவரையும் சார்ந்திருக்க வேண்டும், மற்றவர்களையும் சார்ந்திருக்க வேண்டும் என்று தான் மற்றவர்களோடு கூட ஐக்கியமாயிருந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாகத்தான் காணப்பட வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே தான் சபையில் ஒருமைப்பாடு வேண்டும், ஏக சிந்தை வேண்டும், ஐக்கியம் வேண்டும் என்பதற்காக பவுல் அப்போஸ்தலன் இவைகளை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் யோவான் 15வது அதிகாரம் 1-16 வரையிலும் திராட்சை செடி தன்னை குறித்து திராட்சை செடி என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் திராட்சை கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதிகமான கனிகளை கொடுக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே மனிதனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக படைத்திருந்தும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். நம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு அதிகாரத்தை எல்லாம் தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவனுக்கு ஆளுகையை தந்தவர் ஆண்டவர்தான், சகலத்தையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினவர் ஆண்டவர்தான். அவரிலே நிலைத்திருந்து வேதம் போதிக்கிறபடி நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வதாக, தாழ்மையாய் நடக்கிறவர்களுடன் தேவன் வாழக்கூடியவராக இருக்கிறார். யார் யார் இந்த உலகத்தில் தாழ்மையாய் நடக்கிறார்களோ அவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும், அதாவது திருத்துவமே அவர்களோடு கூட வாசம் பண்ணக்கூடியதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 57வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கன் இப்படியாக ஆண்டவர் உரைக்கிறதாக சொல்லுகிற வார்த்தை, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மீகாவும், அது ஒரு குட்டி தீர்க்கதரிசி,
அவரும் தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி, தாழ்மையாய் நடந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுடைய உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. ஆகவே மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 5:5 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20:19 பவுலப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதும் பொழுது அவர்களை கூப்பிட்டு அந்த மூப்பர்களோடு கூட பேசும்போது அவர் சொல்லுகிறார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போதான் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியும். அதே போல் 4வதாக விசுவாசிகள் என்ற நிலையில் மற்றவர்களுடன் தாழ்மையுடன் வாழ வேண்டும். நம்மை விட அவர்களை நாம் மேன்மை உள்ளவர்களாக, கனமுள்ளவர்களாக, முக்கியமுள்ளவர்களாக கருதும் பொழுது நிச்சயமாக நம்மை தன்னை குறித்து மாத்திரமல்ல மற்றவர்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக வாழுவோம். கடைசி 5வதாக தாழ்மைக்கு எதிர்ச்சொல் பெருமை. பெருமை என்பது ஒரு மனிதன் தன்னை பற்றி அதிகமாக பெரிதாக்கி கூறுகின்ற உணர்வுகள், தனக்கு முக்கியத்துவம், தனக்கு மதிப்பு, தனக்கு திறமை, உயர்வு, சாதனைகள் ஆகியவற்றில் நம்பிக்கை வைக்கின்ற ஒரு தன்மையைத்தான் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் தன்னையே பெரிதாக நினைத்து தனக்கு கிடைக்கிற முக்கியத்துவத்தை பெரிதிப்படுத்தி பேசி, தனக்கு கிடைக்கிற மதிப்பை குறித்து பேசி, தன்னுடைய பெருமையை குறித்து பேசி, தன்னுடைய உயர்வுகளை குறித்து பேசி, தன்னுடைய சாதனைகளை குறித்து பேசி அவன் பெருமை உடையவராக காணப்படுகிறான். இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சுபாவம் என்னன்னு சொன்னால் அது பெருமை. ஆகவே சத்துருவினால் உண்டாக்கப்பட்ட அந்த பெருமையை நாம் களைந்து போட்டு தாழ்மையை அணிந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று தான் பவுலப்போஸ்தலன் போதிக்கிறார். அதனைத் தொடர்ந்து வசனம் 5-11 அங்கே இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டி இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனத்தாழ்மை, அதாவது பிறர் மீது கொண்ட அன்பில் சிறந்த ஒரு மாதிரியாக பவுல் திகழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. விசுவாசிகளில் கிறிஸ்து அவர் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தலைவராக இருக்கிறார். இதே சமயத்தில் அவர் அத்தனை தாழ்மையாக இந்த பூமியிலே அவர் நடந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். ஆகவே விசுவாசிகள் நடைமுறைப்படுத்த வேண்டிய காரியம் என்ன? இயேசு பரலோகத்தின் எல்லா மகிமையையும் ஐஸ்வர்யத்தையும் அவர் விட்டுத்தான் இந்த தாழ்மையின் கோலம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, அதாவது அடிமையாகவே வந்தார் என்று சொல்லுகிறார். அவர் அடிமையை போல வந்தபடியினால்தான் அவர் தன்னுடைய சீஷர்களின் கால்களை கழுவினார் என்று கூட நாம் பார்க்கிறோம். தாழ்மையாக வந்து அவர் இந்த பூமியிலே சேவை செய்ததைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே எடுத்து காட்டுகிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் தாழ்மையோடு ஊழியம் செய்து தங்கள் வாழ்க்கையை செலவிட நினைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி அவர் மனுஷ சாயலானார். வெறுமையாக்கினார் என்பதற்காக தெய்வத்தன்மை அவர் இழக்கவில்லை. ஆனாலும் அவர் மனித தன்மையோடு கூட காணப்பட்டார் என்பதற்கு அவரிடத்தில் தூக்கம் இருந்தது, அவரிடத்தில் பசி இருந்தது, அவரிடத்தில் தாகம் இருந்தது, அவர்களிடத்தில் இளைப்பு காணப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு தெய்வத்தன்மை உடையவராக எல்லாவற்றையும் வெறுமையாக்கி அடிமையின் ரூபமாக இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே தாழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை, உயர்த்த வேண்டியது ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. ஆதலால் தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாய் தாழ்த்தினபடியினாலே தேவனால் உயர்வை பெற்றது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை முழுமையாய் தாழ்த்தும் பொழுது சபையில் ஐக்கியம், நம்ம தங்கியிருக்கிற இடங்களில் ஐக்கியம், ஒருமைப்பாடு, ஏக சிந்தை இவைகளெல்லாம் உண்டாயிரும். இதை காட்டிலும் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு தேவையான உயர்வுகளை தந்து தேவனே நம்மை உயர்த்தி
நம்மை மகிமைப்படுத்துவார். நம்மை ஒப்பு கொடுத்து தாழ்மையாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.